உங்கள் தமிழா SRM தமிழா. நம்ம இன்னைக்கு என்ன விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர், அதாவது ஃப்ரீ ஃபயரில் சிஎஸ்ல விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கண்டினியூ டு த கேம் ப்ளே வித் யூ. எல்லாரும் இப்போ தான் என் குரல் மண்மரை கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். சாரிங்க, இவ்வளோ குரல் கேட்காம வச்சு முடிச்சுருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. அந்த இதில் நான் மாற்றிட்டேங்க. நான் அப்போ தான் எனக்கு சிம்பிளாக விளையாட வரும். வா 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 இப்போடா ஜாம் ஆயிடுச்சிங்க. ஐயோ ஜாம் ஆயிடுச்சு. ஐயோ ஓகே வந்துடுச்சு. ஐயோ துப்பாக்கி இருக்குல்லையே, பரவாயில்லைங்க. இந்த துப்பாக்கி வச்சு போடுவோம். ஓடு 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 ஓடு. ஹெட் ஷாட்ல ஒளிஞ்சிங்க. இதெல்லாம் சாத்தியமே இல்லை. எப்படிங்க இதெல்லாம்? சரி இது பார்ப்போம். ஓகே, எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம்னா கரெக்டாக ஹெட் ஷாட்ல தானே போட்டுங்க. சரி, இன்னொரு இன்ஃபர்மேஷனுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த சேனலில் வந்து ஃப்ரீ ஃபயர் மட்டும் போட மாட்டோம். நம்ம வந்து ரோப்ளாக்ஸ், ஹாரர் கேம், சர்வைவல், இந்தமாரி நிறைய கேம் போடுவோம். நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா நான் அது போடுவேன். அதுக்கு ஒரு டார்கெட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு வந்து 10 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா நான் வந்து அந்த ஹாரர் கேம், சர்வைவல் கேம், ரோப்ளாக்ஸ் கேம் தான் போடுவேன். லைக் டார்கெட் வந்து எனக்கு ஒரு 3 லைக் போதும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் புதுசாக ஆரம்பித்தோம். அதனால் அதுக்குள்ளே 20K 11Kலாம் போக முடியும். இருந்தால் கொஞ்சம் மெதுவாக போகணும்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் 10 லைக் இருக்கணும். அதெல்லாம் வேணாங்க, 3 லைக் இருந்தால் போதும். நான் அடுத்து அந்த 3 கேம் போடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அடுத்த வாரம் வந்து நம்ம 2 நாள் வந்து ரோப்ளாக்ஸ் வந்து போட போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா நாங்கள் அது போடுவோம். யாரெல்லாம் ஃப்ரீ ஃபயர் விளையாட பிடிக்கும், எஸ் ப்ரோ ஐ லைக்னு போடுங்க. யாருக்கெல்லாம் விளையாட பிடிக்காதோ, விளையாண்டதே இல்லையோ, நோ ப்ரோன்னு போடுங்க. அதேமாரி யார் ஓல்டு பிளேயரோ ஓல்டு பிளேயர்னு இப்போ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓல்டு பிளேயரில் இப்போ புதுசாக வந்தீங்களோ எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ அப்படின்னு போடுங்க. அப்படி பேசுகிற கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹெட் ஷாட் அடிச்சிட்டோம். தரமான ஹெட் ஷாட்டு. போடு. ஐயோ சாரிங்க, நான் பின்னாடி வந்து பார்க்கல. மிஸ்ஸில் போட்டேன், சாரிங்க. ஐயோ காப்பாற்றுங்கடா ஜி, காப்பாற்றுங்கடா. காப்பாற்று. என்ன சுட்டான்னு தெரில. இருந்தாலும் பரவாங்க, நம்ம டீம் தான் ஜெயிச்சிச்சு. இதே பெரிய விஷயம்தான், விடுங்க. இப்போ வந்து தரமான துப்பாக்கி எடுக்கணும். இந்த துப்பாக்கி எடுக்கலாம். ஓகே, இதை எடுத்து தரமான துப்பாக்கி. ஆனால் ரெண்டாவது மேட்ச் தரமான ஹெட்ஷாட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தரமான ஹெட்ஷாட்டு கிளியர் பண்ணது கூட கரெக்டாக ஹெட்ஷாட்டில் தான் கிளியர் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டு. எவன் இது சீக்கிரம் மெக்கி போடு. சீக்கிரம் போடு. இன்னும் எவனையுமே கொண்டு சரி மின்னுக்கு போய் பார்ப்போம். அது அவங்க தோடுறாங்க பார்த்தீங்கன்னா
வாவ் வாவ் வாவ்! செம்ம கிளியருங்க. செம்மையான ஷாட்டுங்க. ஓகே. வேற யார் இருக்கான்? ஓ, அந்த பக்கத்து இருக்கானா? ஓகே புரிஞ்சிருச்சு. சரி, இது வேற போட்டானே. ஓகே, பார்த்தீங்களா போனா சூப்பர் கில்லுங்க. சூப்பருங்க. ஓகே, சூப்பர். இன்னும் ஒரு பாயிண்ட் தாங்க. இன்னும் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்தால் ஜெயிச்சிடலாம். ஓகே, ஓகே, சூப்பரான கண்ணு கொடுத்துருங்க. நம்ம ரெண்டாவது இருக்கோம், முதல்ல இருக்கோம். ஓகே, நடுவில் எவன்டா ப்ளூவாக போடுது. சீக்கிரம் போடு நம்ம ரெண்டாவது அவ்வளோதான். எங்கள் வீடியோ முடிஞ்சுங்க. அடுத்து என்ன கேம் விளையாடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பின் பண்ணுறேன். என்ன கேம் விளையாடலான்னு ஓகேங்களாங்க. ஓகே, இல்லை இது எஸ்ஆர்எம் தமிழ் தான்.